வணக்கம் மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு திடீர்னு ஒரு அப்டேட், அதுவும் எதிர்பார்க்காத ஒரு ஆள்கிட்ட இருந்து. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த காட்ஜிலா எக்ஸ் காங் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பார்த்துருப்போம், இந்த நியூ எம்பரர் அப்படிங்கிற ஒரு படம். இதுக்கு முன்னாடி காட்ஜிலா வர்சஸ் காங் வந்து ஒரு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம். அப்படி இருந்தாலும் இதுக்கும் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பயங்கரமான ஹைப் வந்து எழுந்து போயிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மறுபடியும் காட்ஜிலாவை காங்கை வச்சு ஒரு படம் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைகள் வந்து அடுத்தடுத்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த இந்த நிலையில் அதை சுற்றி ஒரு ரூமரும் வந்து கசிஞ்சிருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ஒரு ஆன்டகனிஸ்ட், அதாவது ஒரு மான்ஸ்டர் வந்து ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மான்ஸ்டராக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே ஒரு ரூமர் வந்து வந்துருந்துச்சு. அந்த படத்துக்கான டைட்டில் இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல ரூமர்ஸ்லாம் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த நிலையில் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதில் இந்த படத்தோட அஃபிஷியலான டைட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் என்னென்னலாம் காட்டியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த டைட்டில் இருந்து போயிடுவோம். அந்த டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட்ஜிலா எக்ஸ் காங் சூப்பர் நோவா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த சூப்பர் நோவா அப்படிங்கிற இந்த வேர்டே வந்து ஒரு பிளாக் ஹோல் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய ஸ்டார் வந்து பிளாஸ்ட் ஆகி சூப்பர் நோவாவை மாறி அதுக்கப்புறம் தான் வந்து பிளாக் ஹோல் உருவாகும் அப்படிங்கிறது வந்து சயின்ஸ். ஸோ அந்த சூப்பர் நோவா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஆப்வியஸாக ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தைகள் தான். ஏன்னா ஆன்டகனிஸ்ட், அந்த எதிரி மான்ஸ்டர் வந்து ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மான்ஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துச்சு. இது என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மான்ஸ்டர் தான் அப்படிங்கிறது வந்து இங்கேயே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோக்குள்ளே என்னென்ன காட்டியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கால் சென்டர் மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த காட்ஜிலா படங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே இந்த மொனார்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து டைட்டன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. டைட்டன்ஸை வந்து அவங்களுடைய பார்வையில் வச்சுருக்காங்க, கண்ட்ரோலில் வச்சுக்கல, பார்வையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதை ஒரு அஃபிஷியல் ஒரு கால் சென்டரே கிரியேட் பண்ணி, யாராவது மக்கள் யாரும் மான்ஸ்டர்ஸ் டைட்டன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், மொனார்க்குக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக ஒரு கால் சென்டரே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு கால் சென்டர் காட்டுறாங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட டேபிள், ஆள் இல்லாத ஒரு குறிப்பிட்ட டேபிள் கிட்ட கேமரா ஃபோக்கஸ் ஆகுது. அந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் காட்ஜிலாவுடைய ஃபங்கோ பாப் டாயும் இருக்குது, அந்த சைடு காங் கீப் காங் கோயிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்குமே வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ காட்ஜிலா காங் ரெண்டுமே பிடித்த ஒரு நபர் தான் வந்து இந்த டேபிளில் வந்து இருக்காங்க. பின்னாடி இருக்க ஃபோட்டோ பார்த்த உடனே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜுராசிக் பார்க் அதெல்லாம் எடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு டைரக்டர் தான் காட்ஜிலா எக்ஸ் காங்கே வந்து எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு ஹாரர் எலமெண்ட் இந்த படத்துக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு வந்ததோட மட்டும் இல்லாமல், அந்த ஜுராசிக் வேர்ல்டு, ஜுராசிக் பார்க் அதில் ஒர்க் பண்ண ஒரு பெரிய நபர் வந்து இந்த படத்துலேயும் வந்து ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வந்து முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஸோ அதை இன்னும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணி அந்த ஆக்டரோட ஃபர்ஸ்ட் லுக் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி ஒரு ஃபோட்டோவும் கூட வச்சுருந்தாங்க. அப்போ அவரோட டேபிள் தானா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இந்த கால் சென்டரில் மோஸ்ட்லி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு லேடிஸாக தான் வந்து கால் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்க மாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கிறது ஆப்வியஸாக அவரோட பொண்ணா இல்லை அவரோட ஒய்ஃபாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு மானிட்டர் இருக்குது இல்லையா, இந்த டேபிள் யாரோடது அதெல்லாம் வந்து அடுத்த விஷயம். அந்த மானிட்டரில் என்ன காட்டியிருந்தாங்க அப்படின்னா, 2-3 ஸ்க்ரீன்ஸ் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. மொதல் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நம்ம போன படத்தில் வந்து காட்ஜிலாவும் காங்கும் சேர்ந்து உலகத்தை காப்பாற்றுறேன்னு அந்த ரியோ டி ஜெனீரியோ அந்த பிளேஸையை வந்து அடித்து தும்சம் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேஸ் வந்து இப்போ ரீபில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து ஓடப்பட்டிருக்கு ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பிரமிட்லேயும் போனதாட்டி டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ பிரமிட் ஒரு ஹைஃபையான இல்லை ஒரு சைபர் பங்க் வடிவிலான பிரமிட்ஸ் வந்து காட்டப்பட்டிருந்துச்சு ஒரு ஸ்க்ரீனில். இது அந்த பிரமிட்ஸை தான் இவங்க வந்து ரீபில்ட் பண்ணுறாங்களா, இல்லை இது வேறு எதுவும் அப்கிரேடுக்குள்ளே அந்த பிரமிட்ஸ் போதா, இது எந்த இடத்துல நடக்குது, இந்த பிரமிட்ஸ் வந்து எதுக்காக காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவா இருக்கலாம், இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மான்ஸ்டர் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதற்கான ஒரு எதுவும் ஒரு ஹிண்ட்டாக இல்லை ஃபோர் ஷேடோவிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இந்த 2 விஷயங்கள் காட்டியாச்சு இல்லையா. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலர்ட் வந்து ஹைப் ஆகுது. என்ன அலர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலேயே ஒரு பைனரி நம்பர் போயிட்டு இருக்கு. அந்த பைனரி நம்பருக்கு நான் அடுத்து வரேன். இங்கே என்ன அலர்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது டைட்டன் வந்து டிடெக்ட் ஆயிருக்கு, சீக்கிரமாக மொனார்க்குக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட் வந்து வருது. அது எந்த மான்ஸ்டராக இருக்கும் அப்படிங்கிற ஆப்வியஸாக இதுக்கு முன்னாடி வந்த அந்த நியூ எம்பரர் அந்த படத்துலேயே வந்து ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் இதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் கிளிம்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. அதில் நம்ம வில்லனை வந்து டீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கிளிம்ஸும் வில்லனோட டீசிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா
மற்ற எல்லா மான்ஸ்டர்ஸ் மற்ற எல்லா டைட்டன்ஸையுமே வந்து மொனார்க் ஆல்ரெடி விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ காட்ஜிலாவும் இல்லை, காங்கும் இல்லை, இது ஒரு புது டைட்டனை நோக்கின ஒரு கதை தான். அந்த வில்லனோட டீஸாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி அந்த பைனரி நம்பர்ஸ் வந்து நிறையா லோட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த பைனரி நம்பர்ஸை டீகோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் காட்ஜிலா அண்ட் காங் வாட்ச் த ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து வருது. அதாவது நீங்கள் ஸ்பேஸை நோட்டீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. இது எந்த ஸ்பேஸை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆப்வியஸாக இது விண்வெளியோட ஒரு ரெப்ரசன்டேஷனாக தான் இருக்கும். ஸ்பேஸில் இருந்து தான் ஒரு மான்ஸ்டர் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்பேஸ் காட்ஜிலாவாக இருக்குமா அப்படிங்கிற நிறைய கேள்வி வந்து ஃபேன்ஸ் மத்தியில் எழும்பியிருக்கு. ஸ்பேஸ் காட்ஜிலா அப்படின்னா என்னென்னா, காட்ஜிலாவோட ஒரு பார்ட் ஆஃப் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அது ரிசர்ச்சுக்காக கொண்டு போகப்பட்டு ஸ்பேஸில் ஏதோ ஒரு பிளாக் ஹோல்குள்ளே பூந்து அது மூலமாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏற்பட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காட்ஜிலாவாக கிறிஸ்டல்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக இருக்கும். அந்த காட்ஜிலாவுக்கும் நம்ம காட்ஜிலாவுக்கும் முன்னாடி ஒரு சண்டையெல்லாம் நடந்திருக்கு பழைய படங்கள். ஸோ இது ஸ்பேஸ் காட்ஜிலாவுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடியே காமிச்ச அந்த பிரமிட்ஸோட ஷேப்பும் அதே மாதிரி அந்த கிறிஸ்டல்ஸோட ஷேப் மாதிரியே வந்து டீஸ் பண்ணப்பட்டனால மேபி இது ஸ்பேஸ் காட்ஜிலாவுக்கான ஒரு லிங்காக வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இது வெறும் சின்ன ஒரு கிளிம்ஸ் வீடியோ தான். இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையோட மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு காட்ஜிலாவோட ரோரோட முடிச்சிருக்காங்க. எங்கடா இதில் காங்குக்கான டீட்டெயில்ஸ் எங்கேயுமே காணாமே, ஸ்பேஸில் இருந்தும் காட்ஜிலா தான் சொல்கிறீங்க, நீங்கள் வெறும் ஒரு கப்பை மட்டும் காட்டிட்டு விட்டீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த படம் எப்படி காங்கோட ஃபோக்கஸாக இருந்துச்சோ, நிறைய ஸ்டோரி வந்து காங்கு பற்றி சொல்லியிருந்தாங்களோ, இந்த படம் முழுக்க முழுக்க காட்ஜிலா ஃபோக்கஸாக இருக்கும். காட்ஜிலாவுக்கான ஸ்க்ரீன் டைம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கிளிம்ஸ் வீடியோ வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ காட்ஜிலா ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எந்த அளவுக்கான ஒரு ஆர்வம் வந்து அதிகமாயிருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் ஆச்சா இல்லையா, அந்த ஆப்போசிட் டைட்டன் வந்து யாராக இருக்கும், அந்த வில்லன் டைட்டன் யாராக இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பை.